विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णा. ஸோ நம்ம இந்த ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட இந்த சார்தாம் யாத்திரையில நம்ம இப்ப இங்க இருக்கிறது கருட கங்கா. பத்ரிநாத் போற வழியில இந்த கருட கங்கா நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஸோ இந்த கருட கங்கா பேர்லயே நமக்கு தெரியும், கருடன் பிளஸ் கங்கா. கருடா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவானோட நாராயணரோட வாகனம் கருடாழ்வார். நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல். எல்லா பெருமாள் கோயிலுமே பகவான் முன்னாடி நிப்பார், ரெடியா நிப்பார். லைக் நம்ம வீட்டு வாசல்ல நம்மளோட கார் ரெடியா நிக்குதோ அதே மாதிரி பகவான் எப்போ வெளியே போகணும், பக்தர்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறப்போ கருடா ரெடியா இருக்கார். ஸோ பார்க்கலாம், ரெக்கைகளை ஓப்பன் பண்ணி கை அப்படி வச்சுட்டு அல்லது இப்போ கை கூப்பின நிலையில ஸோ ரெடியா நிக்கிறார். ஸோ கருடன் பகவானோட பிரதான சிஷ்யர்கள்ல ஒருத்தர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கருடாழ்வார கருடனை பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகவானோட லோட்டஸ் ஃபீட் அவரு, பகவானோட திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கமான உறவு முறை நாராயணருக்கும் கருடருக்கும் உண்டு. ஸோ இந்த கருடர் இங்கே வந்தார். இங்கே எப்படி அப்படின்னா, கருடரோட சரித்திரத்தை நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்போ கருடரோட அப்பா பேரு கஷ்யப்பர், அம்மா பேரு வினதா. வினதா அவங்களோட சிஸ்டர் கத்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரு. ஸோ வினதாக்கு இப்போ எங்க நிக்கிறோம், கஷ்யப்பாவுக்கு கஷ்யப்ப ரிஷிக்கு மொத்தம் 9 மனைவிகள், தக்ஷனோட பொண்கள் தான் அவங்க எல்லாருமே. சோ ஒவ்வொருத்தருமே அவர் பிரஜாபதிங்கிறதால இந்த சிருஷ்டில எல்லா இனத்தையும் பெருக்கிறதுக்காக, ஒருத்தருக்கு நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே குழந்தைய பிறக்கிறாங்க, ஒருத்தருக்கு பூச்சி பறவை இனங்கள்லாம் ஒருத்தருக்கு குழந்தைய பிறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 9 மனைவிகளுக்குமே பிறக்கிறாங்க. ஸோ வினதாவும் கத்ருவும் கஷ்யப்பரோட ஒரு யாகத்துக்கு நிறைய சேவை பண்ணதால உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ கத்ரு என்ன சொல்றாங்க, எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வினதா என்ன சொல்லி கேட்கறாங்க, எனக்கு நல்ல பகவானோட பக்தரா இருக்கிற 2 குழந்தைகள் வேணும், 2 பசங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் அன்யூஷுவலா குழந்தை பெற்றுக்காம நிறைய முட்டைகள் வைக்கிறாங்க. கத்ருங்கிறவங்க நிறைய முட்டைகள் இடுறாங்க, வினதாங்கிறவங்க 2 முட்டை இடுறாங்க. ஓகே. சோ இந்த கத்ருவோட முட்டைகள்ல இருந்து நிறைய பாம்புகள் வருது. ஏன்னா அவங்க எப்பவுமே வினதா மேல ஒரு போட்டியோடவே இருப்பாங்க. பாம்புகள் நிறைஞ்ச பொறாமை வாய்ந்தது. நம்ம எதுவுமே பண்ணாட்டாலும் நம்மளை தீண்டும், நம்மளை கடிக்கும். சோ அதனால அவங்க அந்த குணத்துல இருந்ததால குழந்தைகளும் அதே மாதிரி இருக்காங்க. சோ பாம்புகள் எல்லாமே பிறக்கிறது. சோ இதை பார்த்தோன்னா வினதா கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. சோ நம்ம குழந்தைங்க இல்லை, நம்ம முட்டை அப்படியே இருக்கே, ஒருவேளை குழந்தைங்க யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை உடைச்சு பாக்குறாங்க. உள்ள பாதி உருவான ஒரு குழந்தை இருக்கு. அவர் அருணான் பேர் அவருக்கு. அவர் உடனடியா தாயை சபிக்கிறார். கொஞ்சம் கூட உனக்கு பொறுக்க முடியல தாய், நீங்க பொறுமையா இருந்திருக்கணும். நான் இப்ப பாருங்க அங்கஹீனமா இருக்கேன், இடுப்பளவுக்கு தான் எனக்கு உருவாயிருக்கு, எனக்கு கால்கள் இல்ல, உங்களாலதான் இதாச்சு. சோ நீங்க என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அடிமையா இருப்பீங்க ஒருத்தருக்கு, உங்களோட எந்த மனைவியை பார்த்து நீங்க இந்த வேலையை செஞ்சீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு கத்ருக்கு. சோ அவரு உடனே வருத்தப்படுறாரு. சோ சாரி, நான் தெரியாம தானே பண்ணிட்டேன், எனக்கு தாய்ப்பாசம் இருக்கு, அதனாலதான் நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற. ஓகே, உங்களோட 2வது குழந்தை, இந்த 2வது முட்டையில இருக்கிறது, அதை எதுவுமே பண்ணாதீங்க, ஒரு மகாவீரன் வருவார், அவர் உங்களை அடிமையில இருந்து விடுதலை அடைய செய்வார் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த 2வது முட்டையில இருக்கு கருடா. சோ முதல்ல அந்த அருணன் வந்தார் இல்லையா, கொஞ்சம் அங்கஹீனத்தோட வந்தார் இல்லையா. சோ அவர் யாருன்னா சூரியனுக்கு தேரோட்டியா இருக்கார். சூரிய உதயம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். சூரிய உதயத்துக்கு முன்ன பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த அருணோதயம் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த வார்த்தை அருணோதயம்? அதாவது வானம் அப்பதான் செவக்க ஆரம்பிக்கிற நேரம், அதுதான் அருணோதய காலம். சோ இந்த அருணோதயம்ங்கிறது அருணன் முதல்ல வர்றார். எப்பவுமே ஒரு தேரோட்டி தானே ஃபர்ஸ்ட் வர முடியும். தேர்ல சூரியன் தேர்ல வர்றார், முதல்ல குதிரைகள், அருணன் தேரோட்டி, அதுக்கப்புறம் தான் சூரிய தேவன் தரிசனம் கொடுக்குறார். சோ அதனால அது அருணோதயம். சோ ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையை அடையிறார் அவர். அதுக்கடுத்து கருடா பிறக்கிறார். பிறக்கும் போது அவங்க கத்ருவோட சில சதி வேலைகளால, அந்த பாம்புகளாலையும் கத்ருவாலையும் சின்ன சின்ன சதி வேலைகள் பண்ணி வினதா அவங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. ஓகே. கருடாவையும் அடிமையாக்கிடுறாங்க. உங்க அம்மா எனக்கு சேவகன்னா நீ எனக்கு சேவகன்னு சொல்லிட்டு கருடா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பாம்புகளையும் தோல்ல தூக்கி வச்சுட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட சொல்லுவாங்க.
வேலைக்கார மாதிரி நடத்துவாங்க கருடாவை. சோ இவர் அவங்க அம்மாக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்குவார். இவர் பெரிய பலசாலி. இவர் இறகுகள் வீசுறதாலேயே சாமவேத மந்திரங்கள் ஒலிக்கப்படும். அந்த சத்தம் அவரோட வேதங்கள் எல்லாமே அவரோட இறக்கையிலேயே இருக்கு, கருடாழ்வாருக்கு. சோ அப்போ அவங்க வினதா கிட்ட கத்ரு கிட்ட போய் கேட்கிற தன்னோட சித்தி கிட்ட, போதும் உங்க குழந்தைங்க வந்து துளி கூட பலம் இல்லாதவங்க, என்னோட நான் அவங்களுக்கு சேவை பண்றது எனக்கு பிடிக்கல, என்னோட தாய் சேவை பண்றது எனக்கு பிடிக்கல, அடிமையா இருக்கு. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த சாபத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, எனக்கும் என் குழந்தைங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் உங்களை ரிலீஸ் பண்றேன், உடனே உங்க அம்மாவே ரிலீஸ் பண்றேன். சோ அமிர்தம்ங்கிறது என்ன அப்படின்னா மரணம் இல்லாத ஒரு நீண்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயம். பாம்புகளுக்கு அதை கொடுத்தா என்ன ஆகும்? எஸ், நல்லது கிடையாது. நமக்கே தெரியுது, கருடாக்கு நிச்சயமா தெரியும். பட் இருந்தாலும் அவர் நான் செய்யறேன், எங்க அம்மா விடுவிக்கிறத எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தாய்க்காக என்ன பண்றார்? அமிர்தம் வந்து எங்க இருக்குன்னா இந்திரலோகத்துல இருக்கு, ஸ்வர்கலோகத்துல இருக்கு. போறார், அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு யாருக்கு பெர்மிஷன் கிடையாது. சோ பட் கருடா அவரோட சக்தினால இந்திரன் எல்லாரையுமே ஜெயிச்சு அமிர்த கலசத்தை எடுத்துறார். பட் இந்திரன் வான் பண்றார், ஓகே நீ சக்தி வாய்ந்தன்னு என்கிட்ட இருந்து அமிர்தத்தை ஜெயிச்சுட்ட, பட் இதை நீ யாருக்கு கொடுக்க போற? பாம்புகளுக்கா கொடுக்க போற? சோ அது உலகத்துக்கு எந்த விதத்தில் நன்மையை கொடுக்கும்? எப்பவுமே உயர்ந்த மகாத்மாக்கள் எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய செயல்களை தான் செய்யணும். குறிப்பா பக்தர்கள், நீ விஷ்ணுவோட பக்தன், நீ பாம்புகளுக்கு போய் இதை கொடுக்க போறே சொல்றேன். கண்டிஷன் படி கருட பதில் சொல்றாரு, கண்டிஷன் படி நான் அமிர்தத்தை கொண்டு வந்தா போதும், அவங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சோ அதை நான் பாத்துக்கிறேன், இந்த அமிர்தம் பாம்புகள் சாப்பிடாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரார். இந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து வச்சு கத்ரு தன்னோட சித்தி கிட்ட கொடுக்குறார். அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட மகன்கள் அந்த பாம்புகளை பார்த்து போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க, அமிர்தத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ எல்லாரும் பாம்புகள் எல்லாம் குளிக்க போயாச்சு. இந்த அமிர்த கலசத்தை தர்பை புல் மேல பரப்பி, தர்பை புல் தூய்மையானது, சோ கண்ட இடத்துல வைக்க கூடாது. சோ அதனால தர்பை புல் மேல வைக்கிறாரு கருடா. சோ சித்தி நான் கொண்டு வந்துட்டேன், சோ என்னோட அம்மா ஃப்ரீயா, நானும் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்கிறேன். எஸ், உங்க 2 பேரையும் விடுவிச்சிட்டேன் அப்படிங்கிற உடனே அமிர்தத்தை தூக்கிட்டு போயிடுறாரு. ஓகே, ஃப்ரீ ஆயாச்சு, அமிர்தத்தை கொண்டு வரணும், கொண்டு வந்தாச்சு, நானும் எங்க அம்மாவும் ஃப்ரீ ஆயாச்சு. சோ அவ்வளவுதான். சோ அமிர்தம் மறுபடியும் ஸ்வர்கலோகத்துக்கு போயாச்சு, குவாலிஃபைடான மக்களுக்கு மட்டும் தரணும் அப்படின்னு. சோ இப்ப இந்த பாம்புகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த தர்பை புல்லுல ஏதாவது சிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தர்பையை நக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலதான் அவங்களோட நாக்கு தர்பை ஷார்ப்பா இருக்கிறதா அறுத்துரும். அதனாலதான் பாம்புகளுக்கு ரெட்டை நாக்கு உண்டு, நாக்குகள் துண்டு, அப்போல இருந்து துண்டுப்பட்ட நாக்குகள். அது இந்த சம்பவத்துக்கு அடையாளமா அப்படியே இருக்கு அவங்களோட சிருஷ்டி. சோ அதுக்கப்புறம் கருடன் அமிர்தத்தை எடுத்துட்டு வரும்போது 4 இடங்கள்ல அந்த டிராப் விழுந்தது. பிரயாகையில, ஹரித்வார்ல, உஜ்ஜைன்ல, நாசிக்ல. சோ அதனால இந்த 4லயுமே கும்பமேளா நடக்கும். அமிர்தம் அப்பவும் இருக்கிற மாதிரி. சோ ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும் இந்த கும்பமேளா. இப்ப ரீசெண்டா பிரயாக்ராஜ்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. சோ இதனால அங்க அந்த நதிகள்ல ரொம்ப விசேஷமா அங்க குளிப்பாங்க. சோ கருடனால எல்லாருக்கும் அந்த தகுதி வாய்ந்த மக்களுக்கு அமிர்தம் கிடைச்சது, பாம்புகளுக்கு இல்ல. சோ அப்புறம் கருடனுக்கு வேற பெயர்கள் உண்டு. வைனத்தேயன ஒரு பேர் உண்டு. வைனத்தேயன வினதாவின் மகன் அர்த்தம். அப்புறம் சுப்பர்ணா அப்படின்னு உண்டு, அழகான பெரிய சிறகுகளை உடையவர்னு அர்த்தம். அப்புறம் கருட, பறக்கிறவர், கழுகுகளின் ராஜா, பறவையின் ராஜா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. அவர் பல பராக்கிரமங்கள் உண்டு. சோ அப்ப இவர் இங்க என்ன பண்றார், கருடா இங்க எதுக்கு வந்தார் அப்படின்னா, ஒரு முறை பத்ரிநாராயணோட தரிசனத்துக்கு, பகவான் விஷ்ணுவோட தரிசனத்துக்கு சிவபெருமான் வர்றார். சிவபெருமானோட அங்க அடையாளங்கள்ல மெயின், நம்ம எப்படி பக்தர்கள் கழுத்துல ஜப்பமால மாட்டிக்கிறோமோ, வெளியில ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஐடி கார்டு எப்படி மாட்டிக்கிறோமோ, சிவபெருமான் கழுத்துல என்ன மாட்டிட்டு வருவார்? பாம்புகள், மெயின் பாம்புகள். சோ கருடாக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, டப்புனு ஒரு பாம்பை கையில பிடிச்சிருக்க, அது வாசுகி. சோ வாசுகி அலறார். ஏன்னா அவர் வாசுகி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிவபக்தர், நல்ல ஒரு டிவோட்டி அவர். சோ வாசுகி அழுகிற, சிவபெருமான என்னை காப்பாத்துங்க, கருடா என்ன சாப்பிட்டுருவான், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற. சிவா சொல்றாரு, கருடா பிளீஸ் அவனை விட்டுரு அப்படிங்கிறார். இல்ல இல்ல அப்படிங்கிறார். சோ அதுக்கடுத்து நாராயணர் கிட்ட போது பஞ்சாயத்து. நாராயணரே சொல்றாரு, கருடா விட்டுரு சுவாமி, நான் உங்களை தூக்கிட்டு ஊரெல்லாம் போகணும், நான் சாப்பிட்டாதான் எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சோ நான் வாசுகியை சாப்பிட்டே ஆவேன் அப்படிங்கிறாரு கருடா, நான் சாப்பிடணும் அப்படிங்கிற. சோ நாராயணர் கேட்கிறார், விஷ்ணு கேட்கிறார், உண்மையிலேயே நீ சாப்பிட்டு உன்னோட உடல் பலத்தாலதான் என்ன தூக்கி சுமக்கிறியா நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம், நிறைய சக்தி இருந்தா தான்
உங்களுக்கு சேவை பண்ண முடியும். உங்களோட உடல் வலிமைய என்னோட உடல் வலிமை இருந்தா தான் நான் உங்களை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருடா சொல்லு. ஓகே, அப்ப என்னோட சுண்டு விரல் நகர்த்து பார்க்கலாம், என்னோட காலை நகர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் டெஸ்ட் வைக்கிறார். நிச்சயமா முடியாது. பகவானோட அனுமதி இல்லாம அவருக்கு யாரும் சேவை பண்ண முடியும். நம்மளோட சொந்த சக்தியால கிருஷ்ணருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவர் பெர்மிஷன் கொடுத்து அவர் சக்தி கொடுக்கறதால தான் நம்ம சேவை பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜப்பம் பண்ணோம். ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணா ஒரு ராதாராணி ராதா கிருஷ்ணா என்ன உங்களோட சேவையில ஈடுபடுத்துங்க. பகவானோட பெர்மிஷன் இல்லாம பகவான் சக்தி அளிக்காம யாராலையும் அவருக்கு சேவை பண்ண முடியும். ஸோ இது கருடாக்கு உணர்ற தருணம் வந்தாச்சு. ஸோ கருடா அப்ப புரிஞ்சுக்கிறாரு, என்னோட சக்தி பெருசு இல்லை, பகவான் தான் எனக்கு சக்தி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்க வந்து தவம் பண்ற. ஸோ அதனால நடம் கருட கங்கா, கங்கை கரையில தவம் பண்ற. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் கங்கை, இப்ப கீழ இருந்து நம்ம மேல வந்திருக்கோம். இது வரைக்குமே கலங்களான கங்கா இருக்கும், மண்ணெல்லாம். பட் இந்த இடத்துல இருந்து இனி மேல போற வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேல மண் கலங்கங்களா இருக்கும். பட் கங்கா கலங்கம் அடைகிறது இல்லை, தண்ணி பார்வைக்கு. இந்த இடத்துல கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் வரும். இது அழகான அந்த கங்கை நதி தான். ஸோ அப்புறம் இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, கூழாங்கற்கள் இங்க கிடைக்கிற பெபிள்ஸ் கல்லை எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த கல் இருக்கிற இடத்துல பாம்பு தொல்லைகள் வராது, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல விதமான ஹெல்ப் இருக்கும், கருடா ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் படிக்கட்டு இறங்க முடியுமோ ரொம்ப ஜாகிரதையா போய் ஒரு கல் எடுத்துக்கோங்க. ஸோ மிச்சவங்க யாரெல்லாம் வர முடியல அவங்களுக்கு மற்றவங்க எடுத்துட்டு வந்து கூட கொடுங்க, பேசிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. गरुड़ गंगा धाम की जय, गरुड़ालवार की जय. हरे कृष्णा.